ஹாய் நண்பா, இது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருப்புத்தூர். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது, திருப்புத்தூர். இந்த ஊருக்கு அருமையான பெயர் காரணமும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஊருக்கு ஏன் நீங்கள் வரணும்னா, இந்த ஊரில் ஒரு அருமையான சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலுடைய பெயர் திருத்தலிநாதர் சிவன் கோவில். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஒன்று இந்த ஊருடைய பெயர் காரணம், இன்னொன்று இந்த ஊரில் இருக்க சிவன் கோவிலுக்கான சிறப்பான காரணம். ஸோ இது 2த்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரியே இந்த கோவிலை பார்க்காமலும் இருக்க மாட்டீங்க, இந்த ஊருக்கு வராமலும் இருக்க மாட்டீங்க. இந்த ஊரில் இந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா 3 வழி இருக்குது. ஒன்று காரைக்குடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கனாலும் வரலாம். அதே மாதிரி மதுரையில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கனாலும் வரலாம். இன்னும் ஒரு பக்கம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கனாலும் இந்த ஊருக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு ட்ராவலை பொறுத்த வரையும் பஞ்சமே கிடையாது. 3 ஊர்லேயும் இருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் பண்ணி இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் அவ்வளவு சிறப்பாகவும் அவ்வளவு கலை நுட்பமாகவும் கட்டப்பட்ட இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பார்க்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெசிவாக இருக்கும். நீங்கள் கடவுள் நம்பிக்கை அதையெல்லாம் 2வதாக வச்சுக்கிட்டு கோவிலோடைய கட்டமைப்பை பார்க்குறதுக்காகவே நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த கோவிலுக்கு வரலாம். அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலுக்கு உள்ளார நீங்கள் போனீங்கன்னா மொத்தம் 3 அமைப்பு இருக்கும். 3வது அமைப்பு மூலவர் அமைப்பில் தான் கடவுள் இருப்பார், திருத்தலிநாதர் சிவன் இருப்பார். மற்ற 2 அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள்களும் ஒரு வகையில் நம்ம சிவனை வழிபட்டதுனால இந்த கோவிலில் அவங்களுமே காட்சி தருவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டு என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் குடும்பத்தோடு வாங்க. ஏன்னா குடும்பத்தோடு வர வேண்டிய கோவில். ரொம்பவுமே மூளைக்கு ஒரு இம்ப்ரெசிவான, மூளைக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் இந்த கோவிலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நம்ம தமிழ் கல்வெட்டுகள் அவ்வளவு தெளிவாக இந்த கோவிலில் இருக்குங்க. இதுக்கு முன்னால் நான் எந்த கோவில்லையுமே இவ்வளவு அருமையான கல்வெட்டுகளை நான் பார்த்ததே கிடையாது. இந்த திருத்தலிநாதர் சிவன் கோவிலில் தான் நான் பார்த்தேனே. அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஊரோடைய பெயர் காரணத்தை நான் சொல்கிறேன். என்னன்னா, அந்த காலத்தில் கொன்றை மரம்ன்ற ஒரு வகை மரம் இந்த ஊர் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துருக்குங்க. அப்போது ஒரு அமைதி நிலவன காரணத்தினால நிறைய சித்தர்கள் இந்த ஊரை சுற்றி இந்த ஊரில் தியானம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தியானம் இருந்தால் அவங்கள சுற்றி இந்த கரையான் புத்துன்றது உருவாகுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஊரை சுற்றி ஒரே கரையான் புத்தாவே இருந்திருக்குமா. ஸோ அதனால் பொதுமக்கள் எல்லாருமே இந்த ஊரை புத்தூர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன் இது திருப்புத்தூராக மாறிச்சுன்னா, இந்த ஊரில் நம்ம மகாலட்சுமி அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, சிவனுடைய கௌரி தாண்டவம் அவ்வளவு அழகாக இருக்குன்ற காரணத்தினால இந்த அம்மா இந்த ஊரில் இருந்து சிவனை நோக்கி தியானம் இருந்திருக்காங்கங்க. எனக்கு கௌரி தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தியானம் இருந்ததுனால சிவனே நேராக அவங்க முன்னால் அந்த தாண்டவத்தை நிகழ்த்துறாரு. ஸோ அவ்வளவு சிறப்பு வாழ்ந்த அந்த மகாலட்சுமி அம்மையாரை பெருமைப்படுத்தும் வகையில் தான் திருப்புத்தூர் அப்படின்னு பெயர் காரணம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஊரோடைய பெயர் காரணமும் இந்த கோவிலோட பெயர் காரணமும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுன்னு. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள். நிறைய வெளியூர் ஆட்கள்லாம் இந்த கோவிலுக்கு வராத காரணத்தினால கோவில் ரொம்பவுமே மெயின்டைனிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வெளியூர் ஆட்கள் வந்தால் மட்டும்தான் எந்த ஊராக இருந்தாலுமே கெட்டு போயிடுது. ஸோ அதனால் வரவங்க ரொம்பவுமே டீசெண்டாக போகணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பைரவர் இருக்காருங்க. நிறைய பேர் தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த ஒரு கோவிலுக்கு வந்தீங்கன்னாவே நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் தோஷன்றதே இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்பப்படுது. அதே மாதிரியே இந்த கோவிலில் துர்க்கை அம்மன் இருக்காங்க, இந்த கோவிலில் பெருமாள் இருக்கார், இந்த கோவிலில் முருகர் இருக்கார், இந்த கோவிலில் விநாயகர் இருக்கார், நம்ம 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 4
4 சமண குறவர்கள் இருக்காங்க. ஸோ இன்னுமே சிறப்பாக நிறைய இந்த கோவில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணி இந்த கோவிலை பார்க்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னால் இந்த வீடியோவில் இவ்வளவு தான் சொல்ல முடியும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட்டை கொடுங்க. இது போல் நிறைய நல்ல நல்ல வீடியோவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.